அதுபோல ஒரு ஜாதகர் துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு சுக்கிரன் எதை தேட போகிறார். துலாத்திலே பிறந்தவருக்கு குரு என்னதான் இயற்கையிலே 100% சுவர் என்றாலும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் காரகங்களிலே அவயோக கிரகமாகத்தான் வரையறுக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு துலாத்திற்கு எதை தருகிறார்? துலாம் லக்னத்திற்கு 3ஆம் மனையாக தனுசு மனை அமைவதனால் 3ஆம் ஆதிபத்திய காரகங்களை குரு செய்கிறார். 3ஆம் ஆதிபத்திய காரகங்கள் என்னெல்லாம் வருது? ஜாதகருக்கு பிறகு பிறந்த குழந்தைகள், அதாவது சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டான்றதை சொல்றார். தன்னம்பிக்கையை பற்றி சொல்கிறது, கீர்த்தி புகழை பற்றி இந்த தனுசு மனை சொல்கிறது. தனுசு துலாத்துல பிறந்த புகழ் பெறா குரு நல்லா இருக்கும், சகோதரனால் லாபம் கிடைக்குன்னா குரு நல்லா இருக்கணும். துணிச்சல், தன்னம்பிக்கை, சமூக அக்கறை கொண்ட நபரான்றத குருதான் உறுதிப்படுத்தணும். அப்ப 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தின் வாயிலாக இந்த ஒரு நிலையை கொடுக்கிறார். இது கம்யூனிகேஷன் விஷயங்களையும் இந்த குரு தான் கொடுக்கிறார். மற்றொரு ஆதிபத்தியம் மீனமனையானது 6ஆம் ஆதிபத்தியமா வருது. அப்ப 6ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகங்களையும் குரு தான் செய்கிறார். துலாத்துல இருக்க ஒரு நல்ல வேலையில இருக்குன்னா குரு தான் காரணம், வேலை அதிகாரங்களுக்கு குரு தான் காரணம். அதோட மட்டும் இல்லாம எதிரி வம்பு வழக்குகளை வெற்றி பெறுனாலும் குரு தான் சொல்லணும். அப்ப வம்பு வழக்கு நோயை பற்றி சொல்லுது, வேறிடம் ஊழியம் செய்வதை பற்றியும் இந்த குரு தான் சொல்றாரு. இந்த ஆதிபத்திய காரகங்கள் நல்ல முறையில் இருக்குன்னா துலாத்துக்கு குரு யோகமா இருக்கணும். குரு எப்பொழுது யோகப்படுவார்? இயற்கை திரிகோணாதிபதியோட, அதாவது லக்ன திரிகோணாதிபதி தொடர்புட ஸ்தானபலம் குறைந்து பெற்றிருந்தா யோகம் பண்ணுவார். இதைத்தான் குரு தரப்போகிறார். அதுபோல சுக்கிரன் எதை தரப்போகிறார்? ரிஷபத்துல பிறந்தவருக்கு துலாமனையின் வாயிலாக ரிஷபத்தில் துலாமனையின் வாயிலாக லக்ன ஆதிபத்தியத்தை பெறுகிறார், 1ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை பற்றி பெறுகிறார். அப்ப துலாத்திற்கு சுக்கிரன் எதை தராருன்னா முதல்ல ஜாதகருடைய எண்ணம் செயல்திறன், லக்னாதிபதியே அமைகிறதுனால எண்ணம் செயல்திறன், சக மனிதர்களிடம் எப்படி சமூகத்துல பிரயோகப்படுத்த போகிறார், பலனை எப்படி அனுபவிக்க போகிறார், சக மனிதர் தரதா இருக்கட்டும் பிரபஞ்சம் தரதா இருக்கட்டும் அதை எப்படி எதிர்கொள்வார்ன்றத சுக்கிரன் தான் சொல்லுது. சுக்கிரன் வளர்த்தார் தான் எதையும் தன்னம்பிக்கையோடு எதையுமே ஒரு அனுபவமாக ஒரு திருப்தியாக அனுபவித்து செல்வார். அப்ப ஜாதகருடைய எண்ணம் செயல்திறன், சக மனிதர் கொடுக்கிறது பிரபஞ்சம் கொடுப்பதை சுக்கிரன் தான் எப்படி அனுபவிக்க போகிறார்ன்றத சொல்லுது. அதுபோல ரிஷபமனையின் வாயிலாக 8ஆம் இடம் பெறுகிறது. இந்த 8ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தை செய்கிறார். அப்ப இடமாற்றத்தை பற்றி சுக்கிரன் தான் சொல்றார், லக்னத்தையும் அவர் தான் சொல்றார், ஆயுளையும் அவர் தான் சொல்றார். எத்தனை ஆயுள்கள் உண்டு? இடமாற்றத்தை சொல்கிறார், வெளிநாடு வாழ்க்கையை சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லாம நஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், விபத்துகளையும் இதே சுக்கிரன் தான் சொல்கிறார். எப்படி இருக்கும் வாழ்க்கையில விபத்துகள் அனுபவிப்பாரா, விபத்துகள் அனுபவிக்க மாட்டாரா? இதெல்லாம் இந்த சுக்கிரன் தான் சொல்கிறார். அப்ப குரு சுக்கிரன் துலாத்திற்கு இந்த பலனைத்தான் தருகிறார்கள், இந்த ஆதிபத்திய பலனைத்தான் தருகிறார்கள்.